அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது புதுசாக ஒரு ஊரை சுற்றி பார்க்க போகிறோம், இல்லை வேறு ஒரு வேலையாக போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ரோட்டில் பேக்கை வச்சுட்டு அப்படியே நம்ம வேலையை பார்க்க போக மாட்டோம். ஸோ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு சேஃபான ஹோட்டல் தேடுவோம். எல்லாமே சேஃபாக இருக்குமா, பேக்கெல்லாம் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியில் நம்ம வேலையை தேடி போகலாமா, அப்போ தான் நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் சேஃபாக நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம பிளான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நம்ம டெய்லியும் பிஸியாக இருக்கோம். வேலை, ஃபேமிலி, பிஸ்னஸ், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அவன் அது சொன்னான், இவன் இது சொன்னான், அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கும் சேஃபாக காலையில் எந்திரிச்சதுமே நம்மளோட விஷயங்களெல்லாம் முதல்ல ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீனை செஞ்சால் நம்மளுக்கு கொஞ்சம் மனசு சேஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சேஃபான இடத்துல நம்ம எல்லா விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. நான் சேஃப்டி நீங்கள் சொல்கிறது நம்முள்ள இருக்க இறைவனுடைய நம்ம ஏற்படுத்திக்கிற அந்த கனெக்ஷன், நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிற அந்த கனெக்ஷனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம மனசை முதல்ல அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்புறமா லைஃப்பில் ரொட்டீனான வேலைங்களை நம்ம செஞ்சுக்கலாம். குழந்தைங்கள பார்க்குறது, வேலையை பார்க்குறது, சமைக்கிறது, எந்த வேலையாக இருந்தாலும். ஸோ அப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட நம்மளுக்கு பயம் வராது. ஏன்னா நம்ம விஷயங்களை சேஃபாக ஒரு இடத்துல பார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வாழ்க்கையும் கடவுள்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம். ஸோ நம்ம இன்பிட்வீன் நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அது நம்மளை ஷேக் பண்ணாது. ஏன்னா பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கடவுளோட. ஸோ அதனால் சிம்பிளாக சொல்லணுன்னா, முதல்ல நாம் இறைவனுடைய கனெக்ஷனை ஏற்படுத்திக்கணும். அதுக்கப்புறமா உலக வாழ்க்கையில் மற்ற விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே போகணும். அப்போ தான் நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் ஸோ நம்ம எதை பார்த்தும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம தைரியமாக இருக்கலாம், நேர்மையாக இருக்கலாம். தடங்கள் வர மாதிரி தெரிஞ்சால் கூட அது இறுதியில் வெற்றியிலேயே முடியும். அது இறைவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ இறைவன் முதல்ல, மற்றதெல்லாம் அப்புறம். நன்றி, வணக்கம்.